ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க டாம் சீசன் 3 வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல மொத்தமா 5 எபிசோடு இருக்கு. 38ல இருந்து 51 நிமிஷம் வரைக்கும் போகுது. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேப்ரியல், ஃபிளாவியோ, ராக்குவல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சீசன் 1 சீசன் 2 ரிலீஸ் ஆகி நல்லாவே இருந்தது. இப்ப அதோட கண்டினியூஷன் தான் இப்ப விட்டுருக்காங்க. இப்ப இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். வெப் சீரிஸோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பைக்ல வந்துகிட்டு இருக்காரு. அவரை போலீஸ் வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு பாம்பை போட்டுட்டு தப்பிக்க ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு காலில் சுட்டுறான். நம்மளால பைக்ல இருந்து விழுந்துடுறாரு. இருந்தாலும் எந்திரிச்சு பைக் ஓட்டிட்டு போறாப்புல போற வழியில ஒரு பிரிட்ஜ்ல வச்சு திருப்பி சுட்டு போட்டுறாங்க. அப்போ அவங்கள ஏமாத்திக்கிட்டு பிரிட்ஜ்ல இருந்து குதிக்கிறாப்புல. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் போறாங்க. அதுல நம்ம ஹீரோ வந்து அப்பாவா இருக்காரு. அவருக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறந்திருக்கு. அதை பாக்குறதுக்காக வரேன்ட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. நீ வந்தா நான் என்னையும் புடிச்சிட்டு போயிடுவாங்க, இந்த குழந்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வராரு. வந்து அவங்க குழந்தைய பார்க்க போன இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அவங்க ஒய்ஃப் குழந்தைய எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாவும் வராரு. அவர் ஒரு எக்ஸ் போலீஸ். அவங்க பையன் இவன் வந்து நிறைய கொக்லைன் அது மட்டும் இல்லாம திருட்டு எல்லாம் பண்றதுனால இவரை வந்து போலீஸ் தேடிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அங்க சடனா போலீஸும் வந்துருது. கடகடன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்து நம்ம மாட்டிக்க போறோம், வா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அங்க வர போலீஸ்காரரு பையனை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோட அப்பாவை பத்தி கேட்கறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திருப்பி தப்பிச்சு ரூமுக்கு போயிடுறாரு. போயிட்டு நல்லா ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க குழந்தைய நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, நான் நிறைய காசு திருடி இவன் கிட்ட கொடுத்துட்டு நான் அதோட இங்க வரவே மாட்டேன், இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், இவங்களாலதான் இப்ப நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா பயங்கரமா நிறைய இடத்துல திருடி ஒரு காசு எடுத்துட்டு வந்து அவங்க பாஸ் கிட்ட கொடுக்குறாரு. அவர்கிட்ட 50,000 ரூபா தானே வாங்கினா, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரு பயங்கரமா ஒரு லிஸ்டையே சொல்லி இதுக்கெல்லாம் யார் தருவா, அதெல்லாம் உன்னை விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேணா நான் சொல்ற ஒரு மிகப்பெரிய இடம், அங்க திருடி கூட அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன் அப்படின்றாரு. அப்படியே இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாஸோட கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அப்படி இப்படி சின்னதா ரொமான்ஸ் பண்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த வீட்டுல திருட போறாங்க. திருட போன இடத்துல பாத்தீங்கன்னா அங்க பார்ட்டி நடந்துட்டு இருந்ததுனால பக்கத்து வீட்டுல போய் திருடிடுறாங்க. திருடிட்டு வரும்போது போலீஸ் கிட்ட லைட்டா மாட்டிக்கிற மாதிரி இருந்து அதுலயும் தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுல கூட போனவரை சுட்டவும் செஞ்சிடறாங்க. ஒரு ரத்த காயத்தோட அவங்க பாஸ் கிட்ட கூட்டிட்டு வராங்க. வந்து இந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த வீட்டுல எதுவும் இல்ல, அங்க பார்ட்டி தான் நடந்துட்டு இருந்தது, அதனால பக்கத்து வீட்டுல திருடிட்டோம், அது இந்த ஜேர்னலிஸ்டோட வீடுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பாஸ் ஷாக்காயி மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் வீட்லயாடா திருடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட முழு கதையே. இப்ப இந்த வெப் சீரிஸை யாரெல்லாம் பார்க்கலான்னு பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1-2 கண்டினியூஷன் தான். அது அளவு ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங்கும் நல்லாவே எழுதியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் பயங்கர ஸ்ட்ராங்காவே இருக்கு. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒன்னு ரொம்ப சூப்பரா தத்துவமா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேலயும் ரொம்ப சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. வெப் சீரிஸ் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து லாஸ்ட் வரைக்குமே எங்கேஜிங்கா ஓரளவு கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில எபிசோடு மட்டும் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதை கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் தான். வெப் சீரிஸ் அடல் கண்டென்ட் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மற்றபடி ஒரு தரமான வெப் சீரிஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.